Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் ஓமலூரில் புதிதாக விசிக அலுவலகம் திறக்கப்பட்ட நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர் பங்கேற்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். கண்ணன், வணக்கம். சொல்லுங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர்ல புதிதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில அரசு மருத்துவர் பங்கேற்றிருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு சர்ச்சையாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம்? வணக்கம் ரம்யா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரத்தில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடைய கிரகப்பிரவேசம் மற்றும் 25க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடைய இல்ல விழாக்கள் நடந்தது. இதில் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். அது மட்டுமின்றி காமலாபுரம் விளக்கு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையும் திறந்து வைத்தார். அதாவது இவர் காமலாபுரம் இறங்கியவுடன் அந்த காமலாபுரம் வரவேற்பு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் காடையாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அலுவலர் சாது பகத்சிங் அவர்கள் உடனே வலம் வந்தார். குறிப்பாக காமலாபுரம் விமான நிலையத்தில் வரவேற்றார். அது மட்டுமின்றி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுதல் அறிவிப்பு நிகழ்ச்சி, அது மட்டுமின்றி அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அலுவலகம் திறப்பு விழா ஓமலூரில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அது மட்டுமின்றி அவர் தனியாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனுடன் தனியாக ஆலோசனை நடத்தினார். அதாவது இவர் அரசு ஊழியர் அரசியல் கட்சி விழாக்களில் கலந்து கொள்ள கூடாது என்ற விதிகள் இருந்தும் இவர் அதற்கு மீறும் வகையில் அவர் அரசு கட்சி தலைவருடன் தீவிரமாக ஆலோசனை ஈடுபட்டுள்ளார். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டுள்ளார். இதனால் இந்த அவர் திருமாவளவனுடன் சாது பகத்சிங் இருக்கும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் வெளியாகி உள்ளது. அதில் அரசு அதிகாரி ஒருவர் அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் பகிரமாக பங்கேற்று ஆதரவு தெரிவித்திருப்பது அரசு பணியாளர் விதிகளுக்கு எதிரானது என்றும் அது ஒரு மோசமான முன்னுதாரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் திருமாவளவனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இது ஒரு தவறான முன்னுதாரணம். அரசு ஊழியர்கள் என்றால் மக்கள் சேவகராக இருக்க வேண்டும், மக்களுக்கு பணியாற்றுவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட அரசு சம்பந்தமான இதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். பிரத்யேகமாக அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதுவும் ஒரு கட்சியின் திறப்புழாவில் கலந்து கொண்டது கடும் கண்டனத்துக்குரியது என நேர்மையை விரும்பும் டாக்டர்களை குற்றம் சாட்டியுள்ளனர். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.